கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானபுரம் அருகே முனிவாழை என்ற கிராமத்தை சேர்ந்தவர் மூர்த்தி. கரும்பு வெட்டும் கூலி தொழிலாளியான இவர் ஜனவரி 18ஆம் தேதியன்று போலீசாரின் அழைப்பின் பேரில் ரிஷிவந்தியம் காவல் நிலையத்திற்கு சென்றிருந்தார். கரும்பு வெட்டுவது தொடர்பாக எடப்பாளையத்தை சேர்ந்த இடைத்தரகருக்கும் மூர்த்தி தரப்பினருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் தகராறு இருந்தது. இதன் காரணமாக ரிஷிவந்தியம் காவல் நிலைய காவல் உதவி ஆய்வாளர் அஜித்குமார் மூர்த்தியை அழைத்து முன்பணத்தை திருப்பிக் கொடுக்கும்படி உத்தரவிட்டார். இதற்கு மூர்த்தி கால அவகாசம் கேட்டதற்கு ஆவேசமடைந்த அஜித்குமார், ஏண்டா பணத்தை கொடுக்க முடியலனா உன் கிட்னியை வித்து பணத்தை கட்டு என மிரட்டல் துணியில் பேசினார். ஒரு காவலர் விசாரிக்கணும். என்ன பண்ணிட்டு இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த மூர்த்தி முனிவாழை ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் என்பவரை உதவிக்கு அழைத்தார். உடனடியாக காவல் நிலையத்திற்கு வந்த கோவிந்தராஜ், எதற்காக ஒருமையில் பேசுகிறீர்கள் என நியாயம் கேட்டதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த தனிப்பிரிவு காவலர் ராமச்சந்திரன் என்பவர் ஊராட்சி மன்ற தலைவர் என்றும் பாராமல், யோ ஸ்டேஷனை விட்டு வெளியே போறியா இல்லையா என ஆக்ரோஷமடைந்துள்ளார். அன்னைக்கு வந்து ஐயோ ஐயோ சாமி அந்த பொண்ணு அழுதுச்சு. ஆமாங்க, அன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு செஞ்சாரு சார். பாவம் சார், அந்த குழந்தை கைக்கு வந்து வச்சு 4 பொட்டப்புல நான் வீடியோ போல போட்டுனா 10,000 ஃபைன் கட்டிருப்பான். அன்னைக்கு நான் போலீஸ்காரன் தான் இருப்பேன். உனக்கு தெரிஞ்சவனா இருக்க மாட்டல. இப்ப மட்டும் என்ன பேசுனா, இப்ப 2 எங்க அந்த வயசானவங்க அந்த பையனை பாருங்க, அவங்க நொண்டி வந்து பார்த்துமே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போச்சு. அவனை கூட்டு எங்கடா போய் நான் சொல்லிக்கிறேன் தெரியும். இதே ஊரில் சாராயம் கஞ்சா விற்பனை நடப்பதாக ஏற்கனவே புகார் அளித்தவன் நான் என கோவிந்தராஜ் நினைவு கூர்ந்திருக்கிறார். அதை கேட்ட அஜித்குமார், ஆமையா சாராயம் விக்கிறாங்க, கஞ்சா விக்கிறாங்க, இப்போ அதுக்கு என்னன்ற எனக்கு தெரியும், மாமூல் வாங்கிட்டு தான் விக்கிறதுக்கு விடுறேன், உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோ என கடும் சொற்களால் திட்டி தீர்த்தார். காவல் நிலையத்தில் வைத்தே கட்ட பஞ்சாயத்து செய்வதும் ஏன் என்று கேட்டால் கொலை மிரட்டல் விடுப்பதும் என பொதுமக்களிடம் அதிகாரத்தை பயன்படுத்தி அட்டூழியத்தில் ஈடுபட்டு வரும் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் தனிப்பிரிவு காவலர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.